நம்ம மாணவர்கள் படிப்பாற்றல் மட்டும் இருந்தவங்களாக இருந்தால் போதாதான், படைப்பாற்றல் இருக்கணுமா. சொல்கிறது யார்? அவர் தான், நம்ம ஸ்டாலின் தான் சொல்கிறார். படிப்பாற்றல் படைப்பாற்றல் அப்படிங்கிறது. படிக்கிறவங்களாக மட்டுமல்ல, படைப்பாற்றல் கொண்டவங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க முடியாது. யார் செஞ்சது? அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க சார். அது கஸ்தூரி ரங்கன் சார், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தினுடைய தலைவராக இருந்தவர் சார், ஜீனியஸ் சார். அப்துல் கலாம் மாதிரி அவங்க ஒரு சயின்டிஸ்ட்டு, விஞ்ஞானி. அவர் பேர் தான் கஸ்தூரி ரங்கன். அவர் தலைமையில் இருந்தது இன்றைக்கி உலகத்துக்கு என்ன மாதிரி கல்வி தேவை, இந்தியாவுக்கு எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களோட போட்டி போட அளவுக்கு இருக்கணும்னா எப்படி கல்வி தேவைங்கிறத பல வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க சார். நீங்கள் என்ன சொன்னால் அது தேவையில்லைங்கிற. ஆமாம், எனக்கு திராவிட கல்வி தான் தேவைங்கிறார். திராவிட கல்வினா அரியஸ் கல்வி தான், எல்லாத்தையும் அரியஸ் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். படிப்பாற்றல் இருந்தால் போதாதான், படைப்பாற்றல் இருக்கணுமா. அதாவது அவங்க அப்பா மாதிரி 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு கதை வசனம் எழுதுனா போதுங்கிற. இப்போ படிப்பாற்றல் பார்ப்போமே. இப்போ படிப்பாற்றல்ங்கிறாங்க. எத்தனையோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு கேம்பஸில் வேலை கிடைச்சிருது, இன்ஜினியரிங் கல்லூரிகளில் வேலை கிடைச்சிருது, வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருப்பது படைப்பாற்றலா? அவங்களுக்கு எதுக்கு படிப்பாற்றல் தேவை. படிப்பாற்றல்னால அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சி பெரிய லெவலில் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்காங்க. உங்கள் படைப்பாற்றலை கொண்டாந்து உங்கள் அப்பா மாதிரி கதை வசனம் எழுத வச்சா என்னத்தை உருப்படும்? அது டாக்டருங்க இருக்காங்க, டாக்டருக்கு படிப்பாற்றல் தான் தேவை. அந்த இதை மருத்துவத்தை நல்லா படிக்கணும். அவர் போய் என்னத்தை படைப்பாற்றல் கவிதை எழுதிக்கிட்டு இருக்க போகிறாரா? அவருக்கு எதுக்கு படைப்பாற்றல்? இந்த IAS IPS படித்தவங்கெல்லாம் படிப்பாற்றல். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து நல்லா படித்தவங்களை தேர்ந்தெடுக்கிறான். அவங்களுக்கு எதுக்கு படைப்பாற்றல்? மாணவர்களுக்கு பெரும்போது படிப்பாற்றல் தான் வரணும். படிப்பாற்றல் வந்தால் படைப்பாற்றல் தானாக வந்துடும். இவர் என்ன சொல்கிறார்? படிப்பாற்றலை விட படைப்பாற்றல் தான் வேணுங்கிறார். அப்பா ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன சொல்லிட்டாருன்னா, அதெல்லாம் தூக்கி போடியா புதிய கல்வி திட்டத்தெல்லாம், நான் கொண்டு வரையா கல்வி திட்டங்கிறார். உருப்பட்ட மாதிரி தானே நாடு, படித்தவங்க கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். டெவலப்மெண்ட்டு 3 தடவை சொல்கிறாரு. இவர் சொல்கிற கல்வியை நம்ம படித்தோம்னா என்ன ஆகுறது? 9,000 நல்லா புரிஞ்சுக்காங்க, 9,777 அப்படின்னு ஒரு நம்பர். 9,777. அதை நம்ம ஸ்டாலின் எப்படி சொல்கிறாருன்னு இந்த வீடியோவை பாருங்கள். முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 9,777 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. இந்த ஆண்டு மட்டும் எவ்வளவு தெரியுமா? 901. ஆக 9,777 9,777ன்னு சொல்லி ஒரு நம்பரை கூட படிக்க தெரியல. இவர் சொல்கிற கவிதை படித்தா நம்ம கதை என்ன ஆகும்? என்ன சொல்கிறாருன்னா, என்ன கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறாருன்னா, இருமொழி கொள்கை தான், வேறு மொழிக்கே தேவையில்லை. உங்கள் வீட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கோங்கப்பா. இருமொழி கொள்கையை நாட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் யாரையா கேட்க வேண்டிய கேள்வி அவ்வளோ கோபம் வருது. நாட்டு மக்கள் பிள்ளைங்கப்பா, அவங்களுக்கு எது தேவையோ அதுதான்ப்பா நீ கொடுக்கணும். உன் வீடா? உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களா இருந்தால் உதயநிதி IAS வச்சு பார்த்தீங்களா? அவரே சொல்கிறார், எனக்கு சரியாக படிப்பு வரலன்னு. உங்கள் பிள்ளையை படிக்க வச்ச லட்சணம் என்ன? இதே மாதிரி நாட்டு பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு அரசாங்க பள்ளியில் வரான்? ஏழ்மை. கொஞ்சம் வசதி இருந்தால், பெற்றோர்கள் நல்லா இருந்தால், பாவம் தனியார் பள்ளியில் போய் நல்லா படிச்சுட்டு நீட்டெல்லாம் ஊதி தள்ளிட்டு போயிடுவான். வேறு வழி இல்லாமல் அரசாங்க பள்ளியில் வரான் ஏழை மாணவர்கள். அவர்களை நீங்கள் ஒழுங்காக நடத்த வேணாமா? நல்லா நடத்த வேணாமா? வருங்கால சந்ததியினரை உருவாக்க வேண்டாமா? இப்படி குட்டிச்சவராக்குறீங்களே. இவர் ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கிட்டு அதுக்கு பெரியதுட்டு அதுக்கு எனக்கு நிதி வேற கொடுன்னு ரவுடித்தனம் பண்ணுறது. அவங்க புதிய கல்விக் கொள்கை இப்போ நடத்தினா தான் அவங்க உதவி செய்வேன்னா முடியாது. நான் இதைத்தான் நடத்துவேன், திராவிட கல்வியை தான் ஏன் நடத்துவேன், உதவுங்கிறது. என்னத்தை கிழிச்சிங்க? புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, காரி துப்பிடுவீங்க. என்னவா 8ஆம் கிளாஸ் வரை பரீட்சையே இல்லையா, எல்லாம் பாஸான். அப்படி எதுக்கு ஸ்கூலு 8ஆம் கிளாஸ் வரை? 9ஆம் கிளாஸ்லேருந்து ஸ்கூல் வைக்க வேண்டியது தானே? 8ஆம் கிளாஸ் வரை தான் பரீட்சை இல்லை. 8ஆம் கிளாஸ் வரை ஸ்கூலு எதுக்கு? எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே அங்கேயே வீட்டில் இருந்தே படிச்சுக்க சொல்ல வேண்டியது தானே? எல்லாம் பாஸ், ஆல் பாஸ் 8ஆம் கிளாஸ் வரை. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 9ஆம் கிளாஸ் வரை, 9ஆம் கிளாஸ்க்கு ஒரு சாதா ஒரு பரீட்சை வைப்பாங்களாம்.
அப்புறம் 10ஆம் கிளாஸுக்கும் 12ஆம் கிளாஸுக்கும் பரீட்சையா, 11ஆம் கிளாஸுக்கு பரீட்சை இல்லையா. குட்டிச்சவரை ஆக்கி பரீட்சைங்கிறது தானே மெயின். வாழ்க்கையில் படிப்பில் பரீட்சைன்னு ஒன்று இருந்தால் தானே அவன் நல்லா படிப்பான். பாஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோடு எல்லா பக்கத்தையும் புரட்டி படிப்பான். பாஸே பண்ண தேவையில்லைன்னா பக்கத்தையும் படிக்க மாட்டானே. உங்களை மாதிரியே இந்த சந்ததியினரை ஆக்கணும். அவர் இந்த இதில் அறிவுரை கொடுக்குறார் எல்லாருக்குமே. எப்படின்னா, யாராவது படிப்பை பாதியில் நிறுத்தியிருந்தால் உங்கள் நண்பர்கள் அவர்களை படிப்பை தொடர சொல்லுங்கள்ங்கிறார். நீங்களே டிகிரியில் அரியர்ஸ் வச்சுருக்கீங்களே, நீங்களே அப்போவே படிப்பை தொடர்ந்துருக்கலாமே. இல்லை இப்போவாச்சும் தொலைதூர கல்வியில் பேசாமல் படித்து ஒரு டிகிரி வாங்கியிருக்கலாமே. எல்லாம் அரியர்ஸு. உங்கள் பையன் அதை விட மோசம், எனக்கு ஒழுங்காக படிப்பு வரலங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அவர் லைலா காலேஜில் படித்தது பூரா அரியர்ஸு. நீங்கள் முதல்ல படிப்பை தொடர்ந்துருக்கலாமே. உங்கள் அப்பாவுக்கு புத்திமதியை சொல்லியிருக்கலாம். 7ஆம் கிளாஸு அட்லீஸ்ட்டு படிப்பை அவர் தொடருங்கன்னு சொல்லியிருந்தால் ஏதோ முடியல டைம்லேயாச்சும் ஏதாச்சும் ஒரு டிகிரி வாங்கியிருப்பார். முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு தான் இந்த அறிவுரை தேவை. மற்றவங்கெல்லாம் நல்லா படிக்கிறாங்கல்ல. அதனால் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், இந்த கூட்டம் படிக்காத கூட்டம்ப்பா. ஒன்று எதுக்கு 8ஆம் கிளாஸ் வரை ஃபெயிலே இல்லைன்னு ஏன் சொல்கிறான்? எல்லாம் திட்டுறான். டேய் 4ஆம் கிளாஸ் கூட படிக்காதவன் இந்த திமுககாரன் எல்லாம் திட்டுறான். அப்போ இவங்களுக்கு கோவம் வருது. நம்மளை பூரா 4ஆம் கிளாஸ் கூட படிக்காதவன் சொல்கிறான். வருங்காலத்தில் நம்ம திமுககாரன் எவனுமே 4ஆம் கிளாஸ் அதை பரீட்சை வச்சிங்கன்னா 4ஆம் கிளாஸை தாண்ட மாட்டான். அதனால் எல்லாத்துக்கும் 8ஆம் கிளாஸ்ன்னு வச்சிரு. எவனுமே நம்மளை பார்த்து நீட்டே 4ஆம் கிளாஸ் கூட படிக்காதவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் 8ஆம் கிளாஸ் பாஸ். நம்ம அது திராவிட இயக்கம் இல்லை, திராவிட கல்வி. நம்ம ஆளுகளுக்கு தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு 100% இவங்க இலக்கு என்னமா 100% பாஸ் பண்ணணுமா. திறமையை பற்றி அவங்க இப்போ கவலையே படல. எங்களுக்கு தேவை அவங்க அப்பா குட்டிச்சவராக்குனார் இல்லை, சமச்சீர் கல்வின்னு வச்சு எல்லா பெண்ணும் நீட்டில் ஃபெயில் எதுக்கானா. அதனால் தன்னை மாதிரியே தங்கள் குடும்பத்து மாதிரியே நாட்டை ஆக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தலைவிதி வறுமை, வருமானம் இல்லை. உங்கள் பெற்றோர்களுக்கு வருமானம் இல்லாமல் அரசு பள்ளியில் சேர்க்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்கள் தாய் தந்தையிட்ட பணம் வாங்கியாச்சும் 3வது மொழி 4வது மொழி எது வேணாலும் படிங்க. ஹிந்தியை படிங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃப்ரெஞ்சை படிங்க. உங்களுக்கு +2ல் ஃப்ரெஞ்சு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், படிங்க. இதை படிங்க. நீங்கள் ஜெர்மன் வேணுமா படிங்க. எந்த கல்வி உங்களுக்கு தேவையோ அதை படித்து கொள்ளுங்கள். இந்த முட்டாள்கள் கூட்டம், இந்த கோமாளிகள் நமது கல்வியை நிர்ணயிக்க இவர்களுக்கு அறிவு கிடையாது. அவங்க வீட்டில் வச்சுக்க வேண்டியதுதான். இன்ப நிதியை நீ இவ்வளோ படின்னு சொல்லி, அப்போ இன்ப நிதி நீ 2 லாங்குவேஜ் தான் படிக்கணும்னு சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். உங்கள் பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் பேரப்பிள்ளையை பூரா அவங்க சன்ஷைன் ஸ்கூல்னு சொல்லி உங்கள் பொண்ணு இங்கிலீஷ் ஸ்கூலாக நடத்திக்கிட்டு அதில் ஹிந்தி இதெல்லாம் நடத்திக்கிறீங்க. வீட்டுக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு பாடமா, வீட்டுக்கு ஒரு பாடம், நாட்டுக்கு ஒரு பாடமா. எத்தனையோ தடவை திட்டோம், திருந்துற மாதிரி இல்லை. நம்மளை குட்டிச்சவராக்கணும். தமிழ்நாட்டோட தலை விதியை இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ மாநிலங்கள் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கஸ்தூரி ரங்கன் கொடுத்த இந்த கல்வியை படிக்கிறான். நம்ம தலைவிதி இந்த திராவிடர்களுக்கு ஓட்டை போட்டு மறுபடியும் இந்த குப்பையவே நம்ம தலையில் கொட்டுகிறார்கள் அப்படின்னு ஸ்டாலினுக்கு கடுமையான தண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். வருங்கால சந்ததியினரின் வாழ்க்கையவே உங்களுடைய முட்டாள்தனத்தால் பாழடித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை வருங்காலம் சந்ததி மன்னிக்க மாட்டான். வருங்கால சரித்திரம் உங்களை மன்னிக்காது. நீங்கள் மிகப்பெரிய துரோகத்தை இந்த மாணவ சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அரசாங்கத்தை பாராட்டுறதுக்காக நான் பண்ணலை. அதில் இதே கிடையாது. மத்திய அரசாங்கம் வச்ச கமிட்டியில் அரசியல் கிடையாது. நிபுணர்கள் தான் அதை இப்போ இது பண்ணாங்க. நல்லா படிக்கட்டுங்கிற எண்ணத்தில் அவங்க உருவாக்குறாங்க. அதை தடுப்பதற்கு நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வியை ஸ்டாலினுக்கு முன்வைக்கிறோம். திருந்துங்க, திருந்தல்னா அந்த கருணாநிதி டிவியில் எழுதி கொடுக்குறத வாங்கி வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு நாட்டை குட்டிச்சவராக்குங்கள் ஸ்டாலின்.